சந்தோஷமா இருக்கிறீங்க? நல்லது. ஆமென். கர்த்தருக்குள் எப்பொழுதும் மகிழ்ச்சியா இருக்கும். என்ன நடந்தாலும் ஹல்லேலூயா. ஆமென். நம்ம வாழ்க்கையில் என்ன நடந்தாலும் ஹல்லேலூயா. ஏன்னா அவர் சித்தம் இல்லாம இந்த முடி கூட கீழே விழாது. ஹல்லேலூயா. எத்தனை பேர் நம்புறீங்க? அவர் சித்தம் இல்லாம இந்த முடி கூட ஒண்ணு கூட என்ன பண்ணாது, கீழே விழவே விழாது. எல்லாம் நன்மைக்கு. ஹல்லேலூயா. நமக்கு ஏதோ ஐயோ ஒன்றும் நடக்கலையே, பெரிய காரியங்களை கர்த்தர் உங்களுக்கு கை வைத்திருப்பார். ஹல்லேலூயா. பிசாசினால் என்ன பண்ண முடியாது, உங்களை தொடக்கூட முடியாது. ஹல்லேலூயா. ஏன்னா அவர் நம்முடைய கண்மலையா இருக்கிறார், நம்முடைய கோட்டையா இருக்கிறார், நம்முடைய கேடகமா இருக்கிறார். எத்தனை பேர் நம்புறீங்க? ஹல்லேலூயா. அவன் தோற்று போனவன், அவனால் ஒண்ணுமே பண்ண முடியாது. ஹல்லேலூயா. பயப்படாதீங்க, கர்த்தர் நல்லவராகவே இருக்கிறார். நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராகவே இருக்கிறார். ஹல்லேலூயா. மனிதர்கள் மாறிடலாம், ஆமென், அடைக்கலம் கொடுக்கலாம், அரவணைக்கலாம், ஒரு நாள் அவருடைய அன்பு மாறி போகும். ஹல்லேலூயா. தாயினுடைய அன்பு மாறி போகும், தகப்பனுடைய அன்பு மாறி போகும், மாறாத என் தேவன். ஹல்லேலூயா. நீங்க எந்த நிலைமையில் இருந்தாலும் கர்த்தர் மாறவே மாட்டார். அவர் உங்கள் மேல வைத்த அன்பு உண்மை. ஹல்லேலூயா. அந்த கரங்களை தட்டி, உம்மால் ஆகாத காரியம் ஒன்றும் இல்லை, எல்லாமே அவரால் ஆகும். இந்த காரியம் ஆகுமான்னு சொல்லி நீங்க யாராவது வந்திருந்தீங்கன்னா விசுவாசத்தோடு பாடுங்க, அவராலே எல்லாம் ஆகும். ஹல்லேலூயா. எல்லாமே உம்மாலாகும். அல்லேலூயா. எல்லாமே உம்மாலாகும். உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை, உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை, உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை. எல்லாமே உம்மாலாகும். அல்லேலூயா. எல்லாமே உம்மாலாகும். ஆகும், எல்லாம் ஆகும். நம்பிக்கையோடு ஆகும், எல்லாம் ஆகும். எல்லாம் ஆகும். உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை, உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை, உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை. எல்லாமே உம்மாலாகும். அல்லேலூயா. எல்லாமே உம்மாலாகும். சொல்லி முடியாத அற்புதம் செய்பவர் நீரே ஐயா, நீரே. நீ முடியாத அதிசயம் செய்பவர் நீரே ஐயா, நீரே. சொல்லி நடக்கும், அற்புதம் நடக்கும். அவரால் செய்ய முடியாத காரியம் ஒன்றுமே இல்லை. நீங்க எண்ணி முடியாத அற்புதம் வாழ்க்கையை செய்ய வல்லமையுள்ளவராக இருக்கிறார். உமக்கு ஸ்தோத்திரம், அன்பே உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு விசுவாசத்தோடு பாடுங்க. அன்பே உமக்கு ஸ்தோத்திரம். உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை, உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை, உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை. எல்லாமே உம்மாலாகும். அல்லேலூயா. எல்லாமே உம்மாலாகும். ஆகும், ஆகும். எல்லாம் விசுவாசம், விசுவாசம், விசுவாசம். அப்பா உங்களால் ஆகும், நம்புறேன். ஆகும், எல்லாம் ஆகும். என் படிப்பு நடக்கும், வேலை நடக்கும், திருமண காரியம் நடக்கும். ஆகும், எல்லாம் நம்பிக்கை, நம்பிக்கை. உன்னாலே நான் எல்லாம் ஆகும். அல்லேலூயா. ஆகும், எல்லாம் ஆகும். இயேசுவினாலே எல்லாம் ஆகும், எல்லாம் ஆகும். உம்மாலாகாத நம்பிக்கையோடு விசுவாசத்தோடு வாயில திறந்து சத்தத்தோடு பாடுங்க. எது ஆகாது நடக்காதுன்னு நினைச்சீங்களோ அது நிச்சயமா இந்த வாரத்திலே கர்த்தர் கொடுக்க வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறார். அல்லேலூயா. எல்லாமே உம்மாலாகும். எனக்கு குறித்தவை நிறைவேற்றி முடிப்பவர் நீரே ஐயா, நீரே. எனக்காக யாவரையும்
இந்த வருடத்திலே நிச்சயமாய் நிறைவேற்றி முடிப்பார். உனக்காக யாவையும் செய்து முடிக்கிற தேவன். அல்லேலூயா. விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு பாடுங்க. ஆமே உம்மாலே நானும் எல்லாமாகும். உம்மாலே நான் எல்லாமாகும். வறண்ட நிலத்தை நீரூற்றாய் மாற்றுபவர் நீரே ஐயா நீரே. அவதார வெளியை தண்ணீரை மாற்றுபவர் நீரே ஐயா நீரே. வறண்ட நிலத்தை நீரூற்றாய் வறண்டு போயிடுச்சா, வறண்டு போயிடுச்சா, பசுமை இல்லையா, வனாந்தரம் என்ற வாழ்க்கை தோன்றுகிறதா, நீரூற்றை மாற்றி அவராலே கொடு. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம். அப்பா உமக்கு ஸ்தோத்திரம். மன்னே உமக்கு ஸ்தோத்திரம். அப்பா உமக்கு ஸ்தோத்திரம். மன்னே உமக்கு ஸ்தோத்திரம். எல்லாமே உம்மாலாகும். அல்லேலூயா. எல்லாமே உம்மாலாகும். ஆகும் எல்லாமாகும். உம்மாலே தான் எல்லாமாகும். பார்த்து ஆகும் எல்லாமாகும். விசுவாசத்தோடு உம்மாலே தான் எல்லாமாகும். அல்லேலூயா. எல்லாமே உம்மாலாகும். அல்லேலூயா. எல்லாமே உம்மாலாகும். ஆகும் எல்லாமாகும். உம்மாலே தான் எல்லாமாகும். அல்லேலூயா. எல்லாமாகும். உம்மாலே தான் எல்லாமாகும். ஆகும் எல்லாமாகும். உம்மாலே தான் எல்லாமாகும். சத்தமா சொல்லுங்க பாப்போம். ஆகும் எல்லாமாகும். உம்மாலே தான் எல்லாமாகும். விசுவாசத்தோடு பாடுங்க பாப்போம். ஆகும். எல்லாம் சொல்லுங்க. ஆகும் சொல்லுங்க. எனக்கு நல்ல கல்வியை கொடுக்க கர்த்தராலே ஆகும். எனக்கு ஒரு நல்ல எதிர்காலத்தை கொடுக்க கர்த்தராலே ஆகும். எனக்கு ஒரு திருமண காரியத்தை குறிக்க கர்த்தராலே ஆகும். என் கடனை மாற்ற கர்த்தராலே ஆகும். என் சுகர் பிரச்சனையை மாற்ற கர்த்தராலே ஆகும். என் பிரஷரை குறைக்க கர்த்தராலே ஆகும். என் வியாதியை முட்டி வலியை குறைக்க தேவனாலே ஆகும். எது ஆகாது உலகம் சொல்லுகிறதோ ஆனா என் தேவனாலே எல்லாமே ஆகும். விசுவாசிக்கிறீங்க? நல்ல கரங்களை தட்டி, நல்ல கரங்களை தட்டி, நல்ல கரங்களை தட்டி சொல்லுங்க. ஆகும் எல்லாமாகும். உம்மாலே தான் எல்லாமாகும். அல்லேலூயா. ஆகும் எல்லாமாகும். உம்மாலே தான். எதிர்காலம் என்ன ஆகுமோ, திருமண வாழ்க்கை என்ன ஆகுமோ, நல்ல வரம் கிடைக்காதா, நல்ல மணப்பெண் கிடைக்காதா, மணமகன் கிடைக்காதா ஏங்கி தவிக்கிற உங்களுக்கு கர்த்தராலே அது ஆகும். கர்த்தராலே அது ஆகும். என் பிள்ளைக்கு ஒரு திருமணம் ஆகாதா, நிச்சயமாய் கர்த்தராலே ஆகும். உனக்கு குறித்துரை கர்த்தர் நிச்சயமாய் நிறைவேற்ற அவர் வல்லமையுள்ளவராய் இருக்கிறார். கலங்காதே, திகையாதே, அவரே உன் தேவனாய் இருக்கிறார். அல்லேலூயா. அவராலே செய்ய முடியாத அதிசயங்கள் இல்லை, அற்புதங்கள் இல்லை. இன்னைக்கு விசுவாசத்தை கெடுக்கிறதுக்கு அநேகர் இருக்கிறார். விசுவாசத்தை வளர்க்கிறதுக்கு ஒருவருமே. அல்லேலூயா. விசுவாசம் குறையக்கூடாது. அல்லேலூயா. பிசாசு வந்து காரியத்தை அப்படி செய்வான். விசுவாசம் அற்று போகிற மாதிரி நிலைமையை கொண்டு வருவான். விசுவாசம் குறையவே கூடாது.
ஹல்லேலூயா. நீங்க விசுவாசிச்சாதான் தேவனுடைய மகிமையை பார்க்க முடியும். நீங்க விசுவாசிச்சாதான் உங்க சரீரத்திலே சுகத்தை பார்க்க முடியும். ஹல்லேலூயா. ஆமென். நம்மெல்லாம் காணாத தேவனை விசுவாசிக்கிறோம். நம்ம விசுவாசம் பெருசு. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. விசுவாசத்தோடு ஆகும் எல்லாம் ஆகும், நம்பிக்கையோடு பாடுங்க. இந்த வார்த்தை என்ன தெரியுமா? சும்மா ஏதோ பாடலுக்காக அல்ல. கர்த்தருடைய வார்த்தையை சொல்லும் போது, கர்த்தரை உயர்த்தும் போது, அவருடைய நாமத்தை பிரஸ்தாபப்படுத்தும் போது, அந்த இடத்துல தேவன் இறங்கி வந்து உங்களை ஆசீர்வதிக்க அவர் வல்லமை உள்ளவர். ஹல்லேலூயா. ஆமென். ஹல்லேலூயா. ஆகும் எல்லாம் ஆகும், உம்மாலே தான் எல்லாம் ஆகும். ஆமாண்டவரே, உம்மாலே தான் எல்லாம் ஆகும். ஹல்லேலூயா. எங்களுடைய சுயம் அல்ல, எங்களுடைய பலன் அல்ல, எங்களுடைய தாழ்ந்த அல்ல, எங்களுடைய படிப்பல்ல, எங்களுடைய பணம் அல்ல, உம்மாலே, உம்முடைய கிருபையாலே எல்லாம் ஆகும். ஹல்லேலூயா. இந்த வருடத்திலே அடுத்த வருகிற மாதத்துக்குள்ளாக கர்த்தர் உங்க வாழ்க்கையில எண்ணி முடியாத காரியத்தை செய்ய அவர் வல்லமையாக. எத்தனை பேர் நம்புறீங்க? நீங்க ஆராதனையிலே இந்த காரியம் எனக்கு நடக்குமோ நடக்காதோ என்று ஏங்கி கேள்வியோடு துதித்து உங்களுக்கு கர்த்தர் சொல்லுகிறார், நீங்கள் எண்ணி முடியாத காரியத்தை உங்கள் வாழ்க்கையிலே நான் செய்வேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். உங்களுக்கு குறித்ததை கர்த்தர் நிச்சயமாய் நிறைவேற்ற ஆகும் எல்லாம் ஆகும், உம்மாலே தான் எல்லாம் ஆகும். அல்லேலூயா. ஆகும் எல்லாம் ஆகும், உம்மாலே தான் எல்லாம் ஆகும். நல்ல கரங்களை தட்டி சந்தோஷமா இருக்கு, சந்தோஷமா இருக்கு. மகிழ்ச்சியா இருப்பதே நம்மளுடைய பலன். ஆமென். அவருடைய கிருபை பெரிது. நம்புறீங்க? வலுவாமல் காக்கிறது அவருடைய கிருபை. ஹல்லேலூயா. நீங்க அக்னியில நடந்தாலும் வேக மாட்டீங்க. ஆமென். நம்புறீங்களா? தண்ணீர்ல மேல நடந்தாலும் நீங்க மூழ்கி போவதில்லை. ஹல்லேலூயா. ஏன்னு சொன்னா அவருடைய கிருபை உடைத்தான். ஹல்லேலூயா. ஆமென். இஸ்ரவேல் ஜனங்களை எப்படி நடத்தி வந்ததோ அதே கிருபை, அதே மகிமை இன்றைக்கும் அவருடைய ஜனங்களாகி உங்களை கர்த்தர் நடத்தி கொண்டு வருகிறார். மேக ஸ்தம்பமாய், அக்னி ஸ்தம்பமாய். ஹல்லேலூயா. ஒன்றும் உங்களை சேதப்படுத்த முடியாது. ஆமென். நம்புறீங்களா? ஒன்றும் உங்களை சேதப்படுத்த முடியாது. சூழ்நிலை வரலாம், வியாதி வரலாம், சுகர் இருக்கலாம், ஆனால் அவருடைய கிருபை உங்களுக்கு போதுமானதா இருக்கு. ஆமென். சுகர் குறையிலேயே, பிரஷர் குறையிலேயே இருந்துட்டு போது, இந்த முள் இருக்கட்டும், ஆனால் கர்த்தருடைய கிருபை உங்களுக்கு போதுமானதா இருக்கு. ஹல்லேலூயா. அதுக்கு மேல அது ஒன்றும் செய்ய முடியாது. ஆமென். அவருடைய கிருபை வல்ல கிருபை. ஹல்லேலூயா. நல்ல கரங்களை தட்டி வல்ல கிருபை, நல்ல கிருபை, வலுவாமல் காத்த கிருபை. உற்சாகமா பாடணும். ஆமென். நல்லா சந்தோஷமா மகிழ்ச்சியோடு. ஆமென். கர்த்தர் நல்லவர். தேங்க்யூலா. இந்த கிருபை போதும். உற்சாகம் வரட்டும். பிசாசு ஓடுவான் பாருங்க. வல்ல கிருபை, நல்ல கிருபை, வலுவாமல் காத்த சுத்த கிருபை, அக்னியில் வேகாமல் காத்த கிருபை, தண்ணீரிலே மூழ்காமல் தாங்கும் கிருபை. கிருபை, நல்ல கிருபை, வலுவாமல் காத்த சுத்த கிருபை, அக்னியில் வேகாமல் காத்த கிருபை, தண்ணீரிலே மூழ்காமல் தாங்கும் கிருபை. உம் கிருபை என்னை தாங்கிடுவே, உம் கிருபை என்னை நடத்திடுவே, உம் கிருபை என்னை தாங்கிடுவே, உம் கிருபை என்னை நடத்திடுவே. அல்லே அல்லேலூயா, அல்லே அல்லேலூயா, அல்லே அல்லேலூயா, அல்லே அல்லேலூயா.
நல்ல கிருபை வலுவாமல் காத்த சுத்த கிருபை அக்கினியில் வேகாமல் காத்த கிருபை தண்ணீரிலே மூழ்காமல் காக்கும் கிருபை நல்ல கிருபை வலுவாமல் காத்த சுத்த கிருபை அக்கினியில் வேகாமல் காத்த கிருபை தண்ணீரிலே மூழ்காமல் காக்கும் கிருபை என்னை தாங்கிடுவே கிருபை என்னை நடத்திடுவே கிருபை என்னை தாங்கிடுவே கிருபை என்னை நடத்திடுவே அல்லே 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 சத்தமா அல்லே அல்லே லுயா அல்லே அல்லே லுயா போகாமல் கிருபை தாங்கினதே என்னுடைய கூட கருகாமல் புகை கூட அணுகாமல் கிருபை தாங்கினதே சூழல் வென்று போகாமல் கிருபை தாங்கினதே என்னுடைய கூட கருகாமல் புகை கூட அணுகாமல் கிருபை தாங்கினதே அல்லே அல்லே லுயா அக்னியில் வேகாமல் காத்த கிருபை தண்ணீரிலே மூழ்காமல் காத்த கிருபை நல்ல கிருபை வலுவாமல் காத்த சுத்த கிருபை அக்னியில் வேகாமல் காத்த கிருபை தண்ணீரிலே மூழ்காமல் காத்த கிருபை கிருபை என்னை தாங்கிடுவே கிருபை என்னை நடத்திடுவே கிருபை என்னை தாங்கிடுவே கிருபை என்னை நடத்திடுவே அல்லே அல்லே லுயா அல்லே அல்லே லுயா அல்லே அல்லே லுயா அல்லே அல்லே லுயா பலவித சோதனையுடைய தேவர்கள் கிருபை தாங்கினதே நெருக்கத்தின் நேரத்தில் மசுகி நான் போகாமல் கிருபை தாங்கினதே பலவித சோதனையுடைய தேவர்கள் கிருபை தாங்கினதே நெருக்கத்தின் நேரத்தில் மசுகி நான் போகாமல் கிருபை தாங்கினதே அல்லேலூயா அல்லே அல்லே லுயா அல்லே அல்லே லுயா அல்லே அல்லே லுயா அல்லே அல்லே லுயா கிருபை நல்ல கிருபை வலுவாமல் காத்த சுத்த கிருபை அக்கினியில் வேகாமல் காத்த கிருபை தண்ணீரிலே மூழ்காமல் காத்த கிருபை நல்ல கிருபை வலுவாமல் காத்த சுத்த கிருபை அக்கினியில் வேகாமல் காத்த கிருபை தண்ணீரிலே மூழ்காமல் காத்த கிருபை என்னை தாங்கிடுவே கிருபை என்னை நடத்திடுவே கிருபை என்னை தாங்கிடுவே கிருபை என்னை நடத்திடுவே அல்லே அல்லே லுயா 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 அல்லே ஆமென் ஹalleluya ஹalleluya துதிக்கிறோம் 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 லோலாவா சக்கதமா உமே துதிக்கிறோம் உமே கிருபை பெரிது உமே கிருபை பெரிது உம்முடைய இரக்கம் பெரிது உம்முடைய மகிமை பெரிது வலுவான உம்முடைய காத்து கிருபை பெரிதானவரே ஹalleluya உமக்கே மகிமை உமக்கே மகிமை உமக்கே கனம் உமக்கே கனம் உமக்கே துதி ஆண்டவரே உமக்கே துதி
மகிமை. ஆமென். ஒரு கிருபை பெரியது. ஹல்லேலூயா. அவருடைய கிருபை எப்படி பெரியது தெரியுமா? ஒவ்வொரு நாளும் நம்மை காப்பவராய் இருக்கிறார். எத்தனை பேர் நம்புறீங்க? ஒவ்வொரு நாளும் உங்களை காண்கிற தேவன். எவ்வளவு பெரிய கிருபை பாருங்க. உலகத்துல எத்தனையோ கோடீஸ்வரன் இருக்கலாம், கோடி கோடிய லட்சக்கணக்கில் கோடியில பணம் இருக்கலாம், அவனுக்கெல்லாம் கிடைக்காத கிருபை நமக்கு கர்த்தர் கொடுத்திருக்கிறாரே. அவன் கர்த்தரை அறியல. மரிச்சா அவ்வளவுதான் முடிஞ்சது எல்லாம். ஆனால் மரிச்சாலும் நான் ஜீவனோடு எவரோட கூட இருப்பேன். இந்த கிருபை பரிசு. ஹல்லேலூயா. எவ்வளவு கோடி இந்த உலகத்தில் இருந்தாலும் அந்த ஜீவனை இயேசுவால மாத்திரம் தான் கொடுக்க முடியும். நாம் ஆராதிக்கிற தேவனால மாத்திரம் தான் கொடுக்க முடியும். ஆமென். உலகம் முழுவதும் நாம் ஆதாயப்படுத்தி கொண்டாலும் தன் ஜீவனை நஷ்டப்படுத்தினா அதுல லாபம் என்ன? இவ்வளவு லாபம், இந்த மாசத்துல இவ்வளவு டன் அவர் இவ்வளவு கோடி லாபம், மில் அதிபர், ஸ்பின்னிங் மில் அதிபர், இவ்வளவு இருக்குப்பா, எல்லாம் இருக்கு. உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்திட்டு உனக்கு லாபம், ஆனா உன் ஜீவன் எங்க போகும்? என்கிட்ட ஒண்ணு இல்லைனாலே என் தேவன் இருக்கிறாங்க. இன்னைக்கு செத்து போனாலும் நாளைக்கு அவரோடு கூட இருப்பேன். ஹல்லேலூயா. எவ்வளவு பெரிய கிருபை பாருங்க. கர்த்தரை தேடுகிறதுனால நாமெல்லாம் அவருடைய கரத்தின் செய்கையா இருக்கிறோம். வேதம் என்ன சொல்லுது? ஹல்லேலூயா. செய்கை அப்படின்னா இது இந்த ஃபுல்ஃபில் ஒருத்தர் என்ன பண்ணுவாரு? செய்வார். இதெல்லாம் அங்கங்க கிடக்கும் இல்லையா? மரத்தை வந்து இழைச்சு இது ஒன்று செய்வோம். நாமெல்லாம் யாருடைய செய்கை? கர்த்தருடைய செய்கையா இருக்கிறோம். ஹல்லேலூயா. ஒரு நாள் உங்களை கைவிடவே மாட்டார். இன்றைக்கு சூழ்நிலை உங்களுக்கு அப்படி இருக்கலாம். ஹல்லேலூயா. என் வாழ்க்கையில் இது நடக்கவே இல்லை, ஜெபம் பண்ணி பார்க்கிறேன், ஆலயத்துக்கு தவறாம போறேன், தசமபாகம் கொடுக்கிறேன், காணிக்கை செலுத்துறேன், உபவாசம் இருக்கிறேன், ஒண்ணுமே நடக்கலையே. கலங்காதீங்க. ஏற்ற வழியில கர்த்தர் நிச்சயமாக உங்களுக்கு செய்வார். ஹல்லேலூயா. காரணம் நாம் எல்லாம் அவருடைய செய்கையாக இருக்கிறோம், அவருடைய திட்டமாக இருக்கிறோம். ஹல்லேலூயா. ஆமென். இதெல்லாம் யாருன்னு ஒரு நாள் உங்களுக்குள்ள கேள்வி எழுப்புறது உண்டா? நான் யார்? 10th படிக்கும் போது இந்த கேள்வி எனக்குள்ள வந்துருச்சு. நான் யார்? இந்த பூமியில பிறந்த ஒவ்வொரு மனிதனும் கேட்க வேண்டிய கேள்வி, நான் யார்? நான் ஏதோ சுப்பிரமணிக்கோ ராமசாமிக்கோ கந்தசாமிக்கோ பிறந்த பையன் அல்ல. ஹல்லேலூயா. ஜீவனுள்ள தேவனுடைய பிள்ளையாக இருக்கிறேன், அவருடைய செய்கையாக இருக்கிறேன், அவருடைய திட்டமாக இருக்கிறேன். ஹல்லேலூயா. அவருடைய வித்தாக இருக்கிறேன். ஹல்லேலூயா. ஆமென். என் மேல விசுவாசத்தோட இன்னைக்கு ஆலயத்துக்கு வந்தீங்க. இவன் போவான், எல்லாம் சரி பண்ணிடுவான். இல்லை, யார் மேல விசுவாசம் கொண்டு நீங்க வந்திருக்கிறீங்க? ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மேல. அவர் மேல விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை தேடி வந்த அத்தனை பேரும் தேவனுடைய பிள்ளையாகும்படி கர்த்தர் உங்களுக்கு அதிகாரம் இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆமென். அவருடைய பிள்ளையாகும்படி உங்களுக்கு உரிமை கொடுக்கிறார். ஹல்லேலூயா. திடீர்னு வந்து உங்களுக்கு ஒரு உரிமை, உங்க மேல ஒரு உரிமை கொண்டாடுற, நீ என்னுடைய பிள்ளை அப்படின்னு சொல்ல அம்பாடி உரிமை கொண்டாடுனா எப்படி இருக்கும்? நான் நீ தத்தெடுத்துக்கிற, நீ இனிமேல் என்ன பண்ண என்னுடைய பிள்ளை அப்படின்னு நம்மளுக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கும். அவ்வளவுதான், பிரச்சனை முடிஞ்சது. அவ்வளோ பெரிய ஐஸ்வர்யவானுக்கு நாம் என்னவாக போறோம்? நம்மளை தத்தெடுக்க போறோம். நம்ம அவனுடைய பிள்ளை. நம்ம கடன் பிரச்சனை முடிஞ்சது, நம்ம வியாதி முடிஞ்சது, ஆள் பலம் இருக்குது, எத்தனையோ டாக்டர்ஸ் இருக்கிறாங்க, பணம் இருக்குது, எல்லாமே பண்ணிக்கலாம், ஒவ்வொரு உலகம் பூரா எல்லாம் சுத்தலாம், ஜாலியா இருக்கலாம். உலக மனுஷனே தத்தெடுத்தா இவ்வளோ ஆசீர்வாதம் வரும். நான் உன்னத தேவனுடைய பிள்ளையா இருக்கிற நீங்கள், நான் உங்களுக்கு எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம் கர்த்தர் வைத்திருக்கிறார் தெரியும். ஹல்லேலூயா. அதை நீங்க நினைச்சு கூட பார்க்க முடியாது. இப்படி ஒரு ஆசீர்வாதம் கிரகிக்க முடியாது, நீங்க நினைச்சு கூட பார்க்க முடியாத அளவுக்கு உங்க இருதயத்தில் அது தோன்றவும் இல்லை. ஹல்லேலூயா. இவ்வளவு பெரிய ஆசீர்வாதம் நம்ம ஆண்டவர் வைத்திருக்கிறார். என்னை காண்பவரே, தினம் காப்பவரே. சேர்ந்து பாடலாமா? நல்லா உற்சாகமா.
என்னை காண்பவரே, தினம் காப்பவரே, ஆராய்ந்து அறிந்திருக்கின்றீர், சுற்றி சுற்றி சூழ்ந்திருக்கின்றீர், ஆராய்ந்து அறிந்திருக்கின்றீர், சுற்றி சுற்றி சூழ்ந்திருக்கின்றீர். நான் அமர்வதும் நான் எழுவதும், நான் அமர்வதும் நான் எழுவதும் நன்றாய் நீர் அறிந்திருக்கின்றீர், நன்றாய் நீர் அறிந்திருக்கின்றீர். என்னை காப்பவரே, தினம் காப்பவரே, என்னை காப்பவரே, தினம் காப்பவரே. எண்ணங்கள் ஏக்கங்கள் எல்லாமே அறிந்திருக்கின்றீர், எண்ணங்கள் ஏக்கங்கள் எல்லாமே அறிந்திருக்கின்றீர். நடந்தாலும் படுத்தாலும் அப்பா நீர் அறிந்திருக்கின்றீர், நடந்தாலும் படுத்தாலும் அப்பா நீர் அறிந்திருக்கின்றீர். நன்றி ராஜா, இயேசு ராஜா, நன்றி ராஜா, இயேசு ராஜா. என்னை காப்பவரே, தினம் காப்பவரே, என்னை காண்பவரே, தினம் காப்பவரே. முன்னும் பின்னும் நெருக்கி நெருக்கி சுற்றி என்னை சூழ்ந்திருக்கின்றீர், முன்னும் பின்னும் நெருக்கி நெருக்கி சுற்றி என்னை சூழ்ந்திருக்கின்றீர். உம் திருக்கரத்தால் தினமும் என்னை பற்றி பிடித்திருக்கின்றீர், உம் திருக்கரத்தால் தினமும் என்னை பற்றி பிடித்திருக்கின்றீர். நன்றி ராஜா, இயேசு ராஜா, நன்றி ராஜா, இயேசு ராஜா. என்னை காண்பவரே, தினம் காப்பவரே, என்னை காண்பவரே, தினம் காப்பவரே. கருவைக்கும் கண்கள் கண்டன, மறைவார் வளர்வதை கவனித்தீரே. என் கருவைக்கும் கண்கள் கண்டன, மறைவார் வளர்வதை கவனித்தீரே. அதிசயமா கவிக்கத்தக்க பக்குவமா உருவாக்கினீர், அதிசயமா கவிக்கத்தக்க பக்குவமா உருவாக்கினீர். நன்றி ராஜா, இயேசு ராஜா, நன்றி ராஜா, இயேசு ராஜா. என்னை காண்பவரே, தினம் காண்பவரே,
என்னை அறிந்திருக்கின்றீ. நடந்தாலும் படுத்தாலும் அப்பா நீர் அறிந்திருக்கின்றீ. எவ்வளவு நல்ல தேவன் பாருங்க. நீங்க நடக்கும் போதும் நீங்க படுக்கும் போதும் நீங்க எதற்காக ஏங்கிக் கொண்டிருக்கிறீங்க கூட கர்த்தர் அறிந்திருக்கிறார். நன்றி ராஜா இயேசு ராஜா, நன்றி ராஜா இயேசு ராஜா. கருவை உன் கண்கள் கண்டன. தாயின் கருவில நீங்க உருவாக்கும் போது கர்த்தர் அப்பவே உங்களை தெரிந்து கொண்டார். உங்கள் எலும்புகள் உருப்பெறும் போது கர்த்தருடைய கண்கள் அதை கண்டது. நீங்க எவ்வளவு விசேஷித்தவர்கள் பாருங்க. ஏன் கலங்குறீங்க? ஏன் திகைத்து போறீங்க? ஏன் பயப்படுறீங்க? எப்படி அவிசுவாசம் உங்களுக்குள்ள வந்தது? விசுவாசம் பெருகட்டும். உங்களுடைய கருவை கர்த்தருடைய கண்கள் கண்டிருக்கிறது. என் உருவேற்குள்ளே அவர் என்னை தெரிந்து கொண்டாரு. எப்படி என்னை கைவிடுவார்? எப்படி உங்களை திக்கற்றவர்களாய் அவர் விடுவார்? பிரமிக்கத்தக்க விதமாய் உங்களை உருவாக்கினாரே. மறைவாய் கருவுக்குள்ள வளர்வதை அவர் கண்டாரே. பக்குவமா உருவாக்கினாரே உங்களைய. எவ்வளவு அன்பு பாருங்க. கருவை உன் கண்கள் கண்டன, மறைவா வளர்வதை கவனித்தீரே. என் கருவை உன் கண்கள் கண்டன, மறைவாய் வளர்வதை கவனித்தீரே. அதிசயமா பிரமிக்கத்தக்க பக்குவமா உருவாக்கி. இன்னைக்கு வருது சுகர், இன்னைக்கு வருது பிபி. அப்பவே கர்த்தரனை பக்குவமாய் உருவாக்கி இருக்கிறார். எந்த சுகர் ஆனாலும், எந்த பிரஷர் ஆனாலும், எந்த வியாதி ஆனாலும், எந்த வயிற்று வலி ஆனாலும், எந்த முட்டி வலி ஆனாலும், அது என் இயேசுவின் கண்களுக்கு ஒன்றுமே இல்லை. இப்பொழுது அவர் என்னை பார்த்தா அது சுகமாகும். ஹல்லேலூயா. ஏன்னா ஒரு மேனுஃபேக்சர் ஒரு மிஷினை பண்ணாங்கன்னா அந்த மேனுஃபேக்சர் பண்ணவனுக்கு தான் தெரியாது ரிப்பேர் ஆச்சுன்னா எப்படி சரி பண்றதுங்கிறது. ஹல்லேலூயா. நாம யாருடைய செய்கையா இருக்கிறோம்? தேவனுடைய செய்கையா இருக்கிறோம். அவருக்கு தெரியும் இந்த முட்டி வலியை எப்ப சுகமாக்கணும், எப்படி சுகமாக்கணும், இந்த சுகர் பிரச்சனையை எப்படி தூக்கி போடணும்னு கர்த்தருக்கு தான் தெரியும். ஹல்லேலூயா. அதனாலதான் நான் மருத்துவர்கிட்ட போகல, என் தேவனிடத்துல இப்ப வந்திருக்கிறேன். ஹல்லேலூயா. எத்தனை பேருக்கு சந்தோஷம், எத்தனை பேருக்கு சந்தோஷம். இந்த 4 செவத்துக்குள்ள இல்லைங்க, அவருடைய சமூகத்துல இப்ப உட்கார்ந்து அவரை ஆராதிச்சு கொண்டிருக்கிறீங்க, அவரை துதிச்சு கொண்டிருக்கிறீங்க, அவரை மகிமைப்படுத்தி கொண்டிருக்கிறீங்க. ஹல்லேலூயா. கருவில் உருவாகும் முன்னே அப்படி பார்த்து பிரமிக்கத்தக்கமாய் பக்குவமாய் உருவாக்கின தேவன் எந்த வயசுல உங்களை கைவிடுவாரோ? எந்த வியாதி வரட்டுங்க, எப்பேற்பட்ட வியாதி வந்தாலும் என் தேவனை கைவிட மாட்டார். ஏன்னா நான் கருவில் உருவாகும் முன்னே அவருடைய கண்களை பார்த்திருக்கிறது. அவருக்கு தெரியும் இந்த வலி வேதனை, அவர் என்னை கைவிடவே மாட்டார். வரட்டும், விசுவாசம் வரட்டும். டாக்டர் உங்களுக்கு அவிசுவாசம் அவ்வளவுதாமா, நீ இந்த வழியோடுதான் வாழணும்னு சொல்லியிருக்காங்களா? கர்த்தர் சொல்லுகிறார், இல்ல மகளே, உன்னை உருவாக்கினது நான். மருத்துவனுக்கு என்ன தெரியும்? என் கண்கள் உண்மை கண்டது, எனக்கும் தெரியும், நான் உன்னை சுகமாக்க வல்லவில்லை. எத்தனை பேர் நம்புறீங்க? விசுவாசம் வளரட்டுங்க. இன்னைக்கு அவிசுவாசம் நம்மளுக்குள்ள வந்துருச்சு, இனி அவ்வளவுதான், முடிஞ்சது, இப்படியேதான் வாழ்க்கை. இல்லவே இல்லை. என்னை உருவாக்கினவர் இந்த அகிலத்தையும் படைத்த சர்வ வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறார். நான் தாழ்ச்சி அடைய அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் அமைப்பார். வறண்ட நிலத்தில் அல்ல, வனாந்தரத்தில் அல்ல. அவர் என்னுடைய மேய்ப்பராய் இருக்கிறார். எத்தனை பேர் சொல்ல முடியும்? அவர் என்னுடைய மேய்ப்பராய் இருக்கிறார். வறண்ட நிலத்தில் அலைந்து திரிவதில்லை, புல்லுள்ள இடத்துல, நீர் பாய்ச்சலான இடத்துல, பாடும் தேன் ஓடுகிற தேசத்துல கர்த்தரனை கொண்டு போய் வைப்பார். ஹல்லேலூயா. சூழ்நிலையை பார்த்து சொல்லுங்க, ஓ என்னை தொடுவதற்கு நீ மாத்திரம் பிசாசு எனக்குள்ள பலவீனப்படுத்துறது உனக்கு அதிகாரம் இல்லை. ஹல்லேலூயா. கருவை உன் கண்கள் கண்டன.
விசுவாசத்தோடு பாடுங்க. விசுவாசம் இல்லாம போயிடல. இப்ப விசுவாசம் வரட்டும், விசுவாசம் வரட்டும். கருவை கருவை அல்லேலூயா, கருவையும் கண்கள் கண்டது. என் கருவையுடைய கண்கள் கண்டது ஆண்டவரே. நான் விசுவாசிக்கிறேன். உம்மாடுதான் அழைக்கப்பட்டிருக்கிறேன், உம்மாடுதான் அழைக்கப்பட்டிருக்கிறேன். அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளையாகும்படி கர்த்தர் அதிகாரம் கொடுக்கிறார். எனக்கு தெரியும், நான் ஏதோ மாம்ச சித்தத்தினால் அல்ல, புருஷனுடைய சித்தத்தினால் அல்ல, ரத்தத்தினால் அல்ல, ஓடுகிற சதையினால் அல்ல, நான் தேவனாலே பிறந்தவன். அந்த விசுவாசம் வரட்டும். ஹல்லேலூயா. நீங்க தேவனாலே பிறந்திருக்கிறீங்க, நீங்க தேவனுடைய திட்டமாய் இருக்கிறீங்க, நீங்க தேவனுடைய செய்கையாய் இருக்கிறீங்க. ஒன்றும் உங்களை சேதப்படுத்த முடியாது. கர்த்தர் உங்களுக்கு ஆயுத்தம் செய்ய வல்லமையுள்ளவர். யுத்தம் அவருடையது, நீங்க சும்மா இருப்பீங்க. கர்த்தர் உங்களுக்கு ஆயுத்தம் செய்ய அவர் வல்லமையுள்ளவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. ஒரு 5 நிமிடம் எழுந்து நின்று உண்மையா அவருக்கு ஆராதனை செலுத்தலாமா? அவர் என்ன பார்க்கணும், அவர் என்ன நினைக்கணும். ஹல்லேலூயா. எல்லா கண்களை மூடி அசட்டையா இல்லை, தயவு செஞ்சு அசட்டையா தேவனை ஆராதிக்காதீங்க. வெறுமையா பல உலக சிந்தனைகளை கொண்டு வராதீங்க, மாம்ச சிந்தைக்கு இடம் கொடுக்காதீங்க. இது தேவனும் நீங்களும் உறவாடுகிற நேரம். இந்த தருணம் மிகவும் மகிழ்ச்சியான தருணம். இதற்கு ஈடுன கோடி கொட்டி கொடுத்தாலும் இதற்கு ஈடாகாது, இந்த நேரத்துக்கு ஈடாகாது. நம்ம உண்டாக்கினவரை நோக்கி பார்க்க போறோம். நமக்காய் தாயின் கருவில் உருவாகும் உன்னை பெயர் சொல்லி அழைத்த தேவனை நோக்கி பார்க்க போறோம். இந்த சூழ்நிலை மாறும், என் வழி வேதனை மாறும். விசுவாசத்தோடு அப்பா கொஞ்சம் என்ன பாருங்க, எல்லாம் கேளுங்க. அப்பா என்ன கொஞ்சம் பாருங்க ஆண்டவரே, நீங்க கொஞ்சம் என்ன நினைங்க ஆண்டவரே, கொஞ்சம் ஆண்டவரே. எல்லாம் வாயில திறந்து பேசுங்க, சும்மா இருக்காதீங்க. தேவனிடத்துல கேளுங்க, அவர் உள்ள தேவனா இருக்கிறார். நீங்க எந்த நிலைமையில இருந்தாலும் தெரியுங்களா, நான் ஒரு பாவி, உலகத்துல இருக்கிற பாவியெல்லாம் ஒப்பிடும்போது நான் தான் பெரிய பாவின்னு சொல்லாதீங்க. ஏன்னா கர்த்தர் சொல்லுகிறார், நீங்க எப்ப பாவின்னு உணர்ந்தீங்களோ அப்பவே உன் பாவம் மன்னிக்கப்பட்டது, இனி நீ பாவம் செய்யாதே. கல்லெறிய வர்றாங்க, அவர் விபச்சாரி. ஆண்டவர் சொல்லுகிறாரா, ஆண்டவரே நான் ஒரு பாவி, நீ எப்ப பாவின்னு ஒப்புக்கொண்டு நீ மனம் திரும்பியா அப்பவே உன் பாவம் மன்னிக்கப்பட்டது, இனி நீ பாவம் செய்யாதே. உன் பாவங்களை எல்லாம் மன்னிக்க தேவன் வல்லமையில வர இருக்கிறார். ஒரு விஷயம் காலம் கடைசியா இருக்கிறது பிரியமானவர்களே. ஒரு விஷயம், அப்பா நான் பிறந்த நாள் முதல் இம்மட்டுமாய் உமக்கு பிரியமில்லாத காரியம் ஏதாவது செய்திருந்தால் நான் அறிந்தும் அறியாமலும் செய்த பாவங்களை மன்னிங்க ஆண்டவரே. என் வாயினாலே, என் கண்களினாலே, என் சரீரத்தினாலே, என் கைகளினால், என் சிந்தையில செய்த பாவங்களை மன்னிங்க ஆண்டவரே. கேளுங்க, எல்லாம் கேளுங்க. கர்த்தர் மன்னிக்க வல்லமையுள்ளவரா இருக்கிறார், உங்களை ஆசீர்வதிக்க வல்லமையுள்ளவரா இருக்கிறார். ஒருவேளை இந்த பாவத்தினால இந்த வியாதியோ, பாவம் மன்னிக்கப்பட்டது, நீ சுகமாயிரு, உன் வியாதி குணமாக்கப்பட்டது என்று கர்த்தர் சொல்லுகிற ஆண்டவரிடத்தில் ஒப்பு கொடுங்க, அறிக்கையிடுங்க. நீங்க வாழ்வடைய வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். உங்கள் பாவங்களை அறிக்கையிடுங்க. கர்த்தர் இன்றைக்கு ஒரு புதிய ஆசீர்வாதம், ஏதோ வந்த போன வாரம் அல்ல, கர்த்தர் இன்றைக்கு உங்க வாழ்க்கையில அற்புதத்தை நிச்சயமாய் செய்ய வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். அதுக்கு தடைகளை உடைத்து போட உங்க பாவங்களை அறிக்கையிட்டு இப்பொழுது ஆண்டவரிடத்திலே மனம் திரும்புங்கள். நீங்கள் கிரகிக்க முடியாத, நீங்க எண்ண முடியாத காரியத்தை, அற்புதத்தை, அதிசயத்தை கர்த்தர் வரும் காலங்களிலே உங்க வாழ்க்கையிலே செய்வேன் என்று சொல்லுகிறார். தேவகுமாரா, தேவகுமாரா என்று நினைச்சிருங்க. தேவகுமாரா, தேவகுமாரா கொஞ்சம் நினைச்சிருங்க. தேவகுமாரா, தேவகுமாரா என்ன நினைச்சிருங்க. தேவகுமாரா, தேவகுமாரா கொஞ்சம் நினைச்சிருங்க. நீங்க நினைச்சா ஆசீர்வாதம் தான், என்ன மறந்தா எங்கே போவேனா. நீங்க நினைச்சா ஆசீர்வாதம் தான், என்ன மறந்தா எங்கே போவே.
வாலிப பிள்ளைகளே வாயில திறந்து கேளுங்க. வாலிப பள்ளி பசங்களே வாலிப பசங்களே வாயில திறந்து கேளுங்க. கொஞ்சம் என்ன நினைச்சுக்கப்பா கேளுங்க. எல்லாரும் வாயில பெரியவர்களே மூப்பர்களே தேவகுமாரா தேவகுமாரா என்ன நினைச்சிருக்க. தேவகுமாரா தேவகுமாரா கொஞ்சம் நீங்க நினைச்சா ஆசீர்வாதங்கா என்ன மறந்தா எங்கே போவேனா. நீங்க நினைச்சா கர்த்தர் உங்களை நினைக்கிறார். கர்த்தர் உங்களை நினைக்கிறார். கர்த்தர் உங்களை நினைக்கிறார். எங்கே உடைந்த பாத்திரம் அது உமக்கே தெரியும். தேவன் பயன்படுத்துகிறீர். இது யாருக்கு புரியும். உடைந்த பாத்திரம் அது உமக்கே தெரியும். தேவன் பயன்படுத்துகிறீர். இது யாருக்கு புரியும். கொஞ்சம் நினைங்க ஆண்டவரே. தேவகுமாரா தேவகுமாரா கொஞ்சம் ரொம்ப கூட வேண்டாம் ஆண்டவரே. என் பாவம் பெருசா இருக்கு. ரொம்ப கூட வேண்டாம். உங்களை விட்டு தூரமான போன நாட்கள் பெருசா இருக்கு. உங்களை நினைக்காத நாட்கள் பெருசா இருக்குது. இன்னைக்கு ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. என் பாவங்களை அறிக்கையிடுறேன். இனி நான் அப்படியல்லப்பா. என்ன கொஞ்சம் நினைங்க. கொஞ்சம் என் மேல தயவு வைங்கப்பா. கொஞ்சம் என்ன நினைங்க. நீங்க நினைச்சாதான் எனக்கு ஆசீர்வாதம் ஆண்டவரே. என் நினைவா இருக்கிறவரே, என் பாவங்களுக்கு தக்கதாய் செய்யாமல், என் அக்கிரமங்களுக்கு தக்கதாய் செய்யாமல், என் மீறுதலுக்கு தக்கதாயும் செய்யாமல் கொஞ்சம் தயவு என் மேல பாராட்டுங்க ஆண்டவரே. கொஞ்சம் ஆண்டவரே, ரொம்ப வேண்டாம். கொஞ்சம் இருந்தா போதும் ஆண்டவரே. நீங்க கொஞ்சம் நினைச்சா போதாப்பா. ஆசையா இருக்கு ஆண்டவரே. ஆசையா இருக்கப்பா. நீங்க கொஞ்சம் நினைக்க ஆசையா இருக்கு ஆண்டவரே. உலகத்துல கஷ்டத்தின் மத்தியில வாழும்போது, கண்ணீரோடு வாழும்போது, பலவித சோதனைகள் நெருக்கத்திலே வாழும்போது ஒரு ஆசை இருக்கு. என்ன தெரியுமா? யாராச்சும் நம்மளைய கட்டி பிடிச்சு ஆறுதல் படுத்த மாட்டாங்களா? ஒரு ஆறுதல் எனக்கு கிடைக்காதா? அப்படி ஏங்கி தவிப்போம். என்னை யாரும் ஆறுதல் படுத்த மாட்டாங்களா? நான் இருக்கிறேன்னு சொல்ல மாட்டாங்களா? நான் உதவி செய்யறேன்னு சொல்ல மாட்டாங்களா?
யாராவது எனக்கு ஒரு ஆறுதல் செய்ய மாட்டாங்களா? என்னை அரவணைக்க மாட்டாங்க. இந்த பாடுகள் பெருசா இருக்குது, என் குடும்பத்துல பிரச்சனை பெருசா இருக்குது, நெருக்கம் பெருசா இருக்குது, துன்பம் அப்படியே என்னுடைய தொண்டையை அடைக்குது, துக்கம் என்னால தாங்க முடியல, எனக்கு யாருமே ஆறுதல் செய்ய வரலையே. யாராவது ஒருத்தர் என்னை கட்டி பிடிச்சு மார்போடு அடிச்சு, கவலைப்படாத மகனே, கவலைப்படாத மகனே, நான் இருக்கிறேன்னு சொல்ல மாட்டாங்களா? ஏங்கி தவித்த நாட்கள் உண்டு. யாருமே இல்ல. உலகத்துல எல்லாம் பொய்யான அன்பா இருக்குது, மாயமான அன்பா இருக்குது, உண்மையான அன்பு ஒரு இடத்திலும் இல்லையே. ஏங்கி தவித்த போது ஆண்டவரிடத்துல போய் நின்னேன், பாட்ட கேட்டேன். கொஞ்ச நேரம் சாஞ்சுக்கவா ஏசப்பா, கொஞ்ச நேரம் சாஞ்சுக்கவா ஏசப்பா தோடுல, கொஞ்ச நேரம் சாஞ்சுக்கவா ஏசப்பா. முடியல ஆண்டவரே, என்னால இந்த பூமியில இந்த பிரச்சனையை தாங்க முடியல ஆண்டவரே, இந்த வழி வேதனையை என்னால தாங்க முடியல. இந்த மனுஷனுடைய அன்பு பொய்யா இருக்குது, மருத்துவருடைய அன்பு பொய்யா இருக்குது, காசுக்காக பழகுறாங்கப்பா. என்னால இந்த முடியல, ஒரு ஆறுதல் கிடைக்கவே இல்லை. நீங்க தான் எனக்கு ஆறுதல். உங்க மார்புல கொஞ்ச நேரம் சாஞ்சுக்கிட்டாப்பா, ஆசையா இருக்கு ஆண்டவரே. ஆண்டவரத்துல கேட்டேன், கொஞ்ச நேரம் சாஞ்சுக்கவா ஏசப்பா, கொஞ்ச நேரம் சாஞ்சுக்கவா ஏசப்பா தோளுல, கொஞ்ச நேரம் சாஞ்சுக்கவா ஏசப்பா, கொஞ்ச நேரம் சாஞ்சுக்கவா ஏசப்பா. ஆசையா இருக்கு, ஆசாசையா இருக்கு, ஆசையா இருக்கு, ஆசாசையா இருக்கு, கொஞ்ச நேரம் சாஞ்சுக்கவா, கொஞ்ச நேரம் சாஞ்சுக்கவா. எனக்கு ஒரு ஆறுதல் வேண்டாண்டவரே. இந்த உலகம் தர முடியாத சமாதானம் இடத்துல இருக்குதுன்னு சொன்னீங்களப்பா, அந்த சமாதானம் எனக்கு வேண்டாண்டவரே. என்னை கட்டி பிடிச்சுக்குங்கப்பா, என்னை கட்டி பிடிச்சுக்குங்கப்பா. அப்பாட்ட கதறனே கொஞ்சனே, என்னை கட்டி பிடிச்சுக்குங்கப்பா. அவங்க தோணுனா கொஞ்ச நேரம், ரொம்ப நேரம் வேண்டாண்டவரே, கொஞ்ச நேரம். ரொம்ப ஆசையா இருக்கப்பா, ஆசையா இருக்கு உங்க முகம் பார்க்க, ஆசையா இருக்கு உங்களோட பேச, ஆசையா இருக்கு உங்க முகம் பார்க்க, ஆசையா இருக்கு உங்களோட. எல்லாரும் இங்க போய் பேசுறாங்கப்பா, எல்லாரும் இங்க ஏமாத்துறாங்க. எனக்கு உதவி செய்வேன்னு சொன்னாங்க, எனக்கு நல்லா போயிருந்து எல்லாம் சொன்னாங்க, எல்லாம் பொய்யா இருக்குதப்பா. நான் உங்களோடு பேசட்டுமா? ஆசையா இருக்கப்பா, ஆசையா இருக்கு உங்க முகம் பார்க்க, ஆசையா இருக்கு உங்களோட பேச, கொஞ்ச நேரம் சாஞ்சுக்கவா ஏசப்பா. அவருடைய அன்பு பேசுங்க, மனிதனுடைய அன்பு மாறுங்க. மாறாத தேவனிடத்துல கேளுங்க, கொஞ்ச நேரம் அப்பா, கொஞ்ச நேரம் அப்பா, கொஞ்ச நேரம் சாஞ்சுக்கவா ஏசப்பா, கொஞ்ச நேரம் சாஞ்சுக்கவா ஏசப்பா. மாறுல கொஞ்ச நேரம் சாஞ்சுக்கவா ஏசப்பா, கொஞ்ச நேரம் சாஞ்சுக்கவா ஏசப்பா. தன்னுடைய தகப்பனை எப்படி தன் குழந்தையை தூக்கி கொஞ்சார். எவ்வளவு அன்பு இருக்கு இந்த உலக தகப்பனுடைய அன்பு. ஆசையா தூக்கி கொஞ்சறாரு. தந்தையின் மடியில குழந்தை தவிழுது. அதுக்கு ஒரு நம்பிக்கை உண்டு, என் தகப்பன் நான் எதை கேட்டாலும் செய்வார், என்னை கீழே விட மாட்டார். அப்படிதான் ஒருவேளை அந்த அன்பு கூட இந்த உலகத்துல மாறும். ஆனா என் தகப்பனுடைய பரம தகப்பனுடைய அன்பு ஒருபோதும் மாறாது. அதனாலதான் அப்பாட்ட கேட்டேன், குழந்தையை போல உங்க மடியில நான் தவழணும், தந்தையை போல நீங்க என்ன தூக்கி சுமக்கணும்,
குழந்தைய போல மடியில நான் தவழணும், தந்தைய போல நீங்க என்ன தூக்கி சுமக்கணும். எப்படி கேட்கிறேன் பாருங்க ஆண்டவர் இடத்துல. குழந்தைய போல அந்த மடியில நான் தவழணும். இந்த உலகத்துல தந்தை எப்படி ஒரு பிள்ளையை தூக்கி சுமக்கிறனோ அது போல நீங்க என்ன தூக்கி சுமங்கப்பா. என் பாடுகள் பெருசா இருக்குது, என் நுகம் பெருசா இருக்குது, என் பாரங்கள் பெருசா இருக்குது, என் துக்கம் பெருசா இருக்குது, என்னால தாங்கவே முடியல. நீங்க என்ன தூக்கி சுமங்கப்பா. ஒரு குழந்தைய போல மடியில நான் வந்து தவழ்ந்தவரே. ரொம்ப நேரம் இல்லப்பா, கொஞ்ச நேரம் சாஞ்சுக்கவா ஏசப்பா, கொஞ்ச நேரம் சாஞ்சுக்கவா ஏசப்பா தோளில கொஞ்ச நேரம். எத்தனை பேர் நீங்க எத்தனையோ பேர் கஷ்டத்தோடு கண்ணீரோடு கவலையோடு கடன் பாரத்தோடு துக்கத்தோடு வேதனையோடு வியாதியோடு வந்திருப்பீங்க. ஆண்டவரிடத்துல கேளுங்க, அப்பா கொஞ்ச நேரம் தோளில நான் சாஞ்சிக்கிறப்பா, என்னை கட்டி பிடிச்சிருப்பா, எனக்கு ஆறுதல் கொடுங்கப்பா. உங்க ஆறுதல் எனக்கு போதும். இந்த உலகத்தின் ஆறுதல் வேண்டாம்ப்பா, உங்க சமாதானம் எனக்கு போதும். ஆண்டவரே, நீங்க கண்ணீரோடு கணக்கத்தோடு ஏக்கத்தோடு நிக்கிற பிள்ளைகளை நீங்க பாக்குறீங்க. ஆண்டவரே, கொஞ்ச நேரம் தோழல உங்க ஆறுதலுக்காய் ஏங்கி தவிக்கிற பிள்ளைகளை பாருங்க. ஆண்டவரே, ஒரு விசை மனம் இறங்கி தகப்பனே, எங்களுக்கு இரக்கம் செய்து தகப்பனே, உங்களுடைய ஆதி அன்பினால தகப்பனே, எங்களுக்கு பிடிச்சு அரவணைச்சு ஆறுதல் சொல்லுங்கப்பா. ஏன்னா இந்த உலகத்துல உங்களை விட்டா எனக்கு வேற யாருமே இல்லப்பா. உங்களை விட்டா இந்த உலகத்துல வேற யாருமே இல்லப்பா. நீங்க தான் எனக்கு எல்லாமுமா இருக்கிறீங்க. சமூகத்துல வந்து நிக்கிறேன், கொஞ்ச நேரம் சாஞ்சுக்குவான்னு கெஞ்சு எனக்கு இறக்க பாராட்டுங்க. இன்னைக்கு உங்களுடைய பாவங்களை அறிக்கை பண்ணி இருக்கிறாங்க. ஆண்டவரே, உங்களை மன்னித்து இருக்கிறீர்கள், உங்கள் பரிசுத்த உணர்வாய் மாற்றி இருக்கிறீர்கள். அப்படியே நீங்க கேட்கறதெல்லாம் நீங்க கொடுப்பேன்னு சொல்லியிருக்கிறீங்க. நாமத்தினாலும் நீங்க எவைகளை கேட்பீர்களோ அவைகளை எல்லாம் நான் உங்களுக்கு கொடுப்பேன் என்று சொல்லியிருக்கிறார். உலகம் தர முடியாத சமாதானத்தை இவர்களுக்கு கொடுப்பீராக தகப்பனே. உலகம் தர முடியாத சமாதானத்தினாலே இவர்களை நிறைத்து ஆசீர்வதிப்பீராக தகப்பனே. பாதத்தில் ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரே, நாங்கள் எல்லாம் தகப்பனே உடைய பிள்ளையா இந்த பூமியில வாழ ஆண்டவரே, உமக்காய் வாழ ஆண்டவரே, உமக்காய் நிற்க ஆண்டவரே. அந்த விசுவாச ஓட்டத்துல சோர்ந்து போகாமல் ஓடி எங்களுக்காய் வைத்திருக்கிற அந்த விலையில்லாத வீட்டிலே அதோ ஜீவ கிரீடத்தை பெற்று அந்த விலையில்லாத வீட்டிலே நிலையாக நாம் எல்லாரும் வாழ ஆண்டவரே. அதற்கு நீர் கிருபை பாராட்டுவீராக தகப்பனே, நீர் கிருபை பாராட்டுவீராகப்பா. முடிப்பக்கரத்தில் ஒப்பு கொடுங்க, எல்லாரும் ஒப்பு கொடுங்க, ஒப்பு கொடுங்க, ஒப்பு கொடுங்க. தேவன் தேவன் ஒரு வருஷம் தரவா ஒரு வானம் திறக்கப்படுகிறது. பரலோகத்தின் சிங்காசனத்தில் வீற்றிருக்கிற தேவன் நம்மை உற்று நோக்கி கொண்டிருக்கிறார். இந்த துணியில அவர் பிரியப்படுகிறவராக இருக்கிறார். நிச்சயமாய் உங்களுக்கு இதோ இப்பொழுது வானம் திறக்கப்பட்டு ஒரு அபிஷேகம், ஒரு மேக ஸ்தம்பம், ஒரு அக்னி ஸ்தம்பம், ஒரு அக்னி, புதிய அனாயிட்டிங், புதிய அபிஷேகம், புதிய கிருபை, ஒரு புதிய எண்ணெயினால் கர்த்தர் உங்களை அபிஷேகம் விரும்புகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தடைகள் உடைக்கப்பட்டது இயேசுவின் நாமத்தினால். எல்லா தடைகள் ஒரு இப்பொழுது ஒரு கர்த்தருடைய வார்த்தை உலகுள்ளே வருகிறது. கர்த்தருடைய வார்த்தை உலகம் தர முடியாத சமாதானத்தை கர்த்தர் உங்களுக்கு தருவேன் என்று சொல்லுகிறார். நிச்சயமாய் நிச்சயமாய் நிச்சயமாய். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த சமாதானத்தினாலே நிரப்பு ஆண்டவரே, சமாதானத்தினாலே நிரப்புங்கப்பா. உலகம் தர முடியாத சமாதானத்தை நீங்க கொடுங்கப்பா. இந்த உலகத்துக்குள்ளாக போகும்போது அப்பா நீர் இவர்களை பாதுகாத்துக் கொள்ளுங்க. பிள்ளைகளை, வாலிப பிள்ளைகளை பாதுகாத்துக் கொள்ளுங்க, வாலிப பசங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்க. இந்த உலகத்துக்குள்ளே போகும்போது தகப்பனே ஒன்றும் இவர்களை சேதப்படுத்த முடியாதபடிக்கு தகப்பனே ஒன்றும் இவர்களை சேதப்படுத்த கூடாது ஆண்டவரே. ராபா சங்க ரபா, ஒரு அக்னி இப்பொழுது இவர்கள் மேல் இறங்கட்டும், ஒரு மேக ஸ்தம்பம் இறங்கட்டும். இப்பொழுது ஒரு கேடகம், இது ஒரு கேடகத்தை தேவன் உங்க தலையின் மேல வைக்கிறார், உங்க வீட்டின் மேல வைக்கிறார், உங்க பிள்ளைகளின் மேல வைக்கிறார். ராபா சங்க ரபா, இப்பொழுதே ஒரு மகிமையின் கேடகத்தை, ஒரு பாதுகாப்பின் கேடகத்தை, ஒருவனும் தொட முடியாத கேடகத்தை ஒரு ராபா சங்க ரபா கதாவை ஒரு மேல் வைப்பீராக, வைப்பீராக தகப்பனை. உலகத்துக்குள்ளாக போகும்போது அதோ தகப்பனை உலகத்தில் பொல்லாதவன் உங்களை பிடிக்காதபடி தகப்பனை நீ வேடையடைத்து பாதுகாத்துக் கொள்கிறார்கள் தகப்பனை.
பாதுகாத்துக் கொள்ளுங்கள் ஆண்டவரே. உமக்காய் நிற்கவும், உமக்காய் சாட்சியுள்ள பிள்ளைகளாய் வளரவும் தகப்பனே, அநேக ஆத்துமாக்களை அறுவடை செய்கிற பிள்ளைகளாய் இவர்களை மாற்றுவீராய். தேவ ஆசீர்வாதம், தேவ பாதுகாப்பு, தேவ மகிமை உங்கள் தலையின் மேலே இறங்குகிறது. இப்பொழுது ரைட் நவ ஆசீர்வதிங்க. உண்மையாக கேளுங்க, உண்மையாக கேளுங்க. கர்த்தர் ஒரு பாதுகாப்பை கொடுக்க விரும்புகிறார். காலம் கொடியதாக இருக்கிறது, காலம் கொடியதாக இருக்கிறது. ஒரு ஆசீர்வாதம், ஒரு பாதுகாப்பின் ஆசீர்வாதம் கேளுங்க. ஒரு இவர்கள் மேல் இறங்கட்டும் ஆண்டவரே. பாதுகாப்பு இவர்கள் மேல் இறங்கட்டும் ஆண்டவரே. உலகத்துக்குள்ளாய் போகும்போது தகப்பனே, இந்த உலகத்துக்குள்ளாய் அவர்கள் போய்விடாதபடி, உலகத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாதபடி, உமக்காய் பிரிக்கப்பட்ட ஒரு சந்ததியாய், பிரிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழுகிறவர்களாய் இவர்கள் மாறட்டும் ஆண்டவரே, மாறட்டும் ஆண்டவரே. கர்த்தருடைய வார்த்தை அது வல்லமை உள்ளது. கர்த்தருடைய வார்த்தை அது வல்லமை உள்ளது. அது ஒருபோதும் மீண்டும் விருதாமை போகாது. அது கர்த்தர் என்ன நினைத்தாரோ அதை நிச்சயமாய் செய்து முடிக்கும். உலகம் தர முடியாத சமாதானத்தை கர்த்தர் இந்த நாளிலே உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். இதிலே நிலைத்திருங்கள், இதிலே நிலைத்திருங்கள், நிலைத்திருங்கள். இயேசுவின் நாமத்தில் பிதாவே. கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க.